ஒரு பசுமையான சிறிய கிராமம். அங்கெல்லாம் பச்சை வயல்கள், உயர்ந்த தென்னை மரங்கள், காற்றில் ஆடும் இலைகள். அந்த அழகான கிராமத்தில் 5 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் பெயர்கள் அருண், மணி, குமார், செல்வி மற்றும் மீனா. நண்பர்கள் சந்திப்பு. ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் அவர்கள் எல்லோரும் கிராமத்தின் நடுவில் இருக்கும் பெரிய ஆலமரத்தின் கீழ் சந்திப்பார்கள். அங்கு அவர்கள் ஓடி விளையாடி, சிரித்து, சந்தோஷமாக நேரத்தை கழிப்பார்கள். அவர்களுக்கு நட்பு தான் பெரிய பொக்கிஷம். விளையாட்டு. ஒரு மாலை அருண் சொன்னான், நாம் ஆற்றங்கரைக்கு போய் சிறிய மீன்களை பிடிக்கலாமா? அந்த யோசனை எல்லோருக்கும் பிடித்தது. அவர்கள் எல்லோரும் சிரித்தபடி கிராம பாதையில் ஓடினார்கள். ஆற்றங்கரை. ஆற்றங்கரையில் அவர்கள் தண்ணீரில் கைகளை வைத்து சிறிய மீன்களை பிடிக்க முயன்றார்கள். அப்போது மணி திடீரென்று மண்ணில் வழுக்கி கீழே விழுந்தான். மண் எல்லாம் உடம்பில் படிந்தது. அதை பார்த்து நண்பர்கள் எல்லாரும் சிரித்தார்கள். சோகமான நாள். ஆனால் ஒரு நாள் குமார் மிகவும் சோகமாக இருந்தான். அதை பார்த்த மீனா கேட்டாள், குமார், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? அப்போது குமார் மெதுவாக சொன்னான், என் அப்பாவுக்கு வேலை இல்லை. நாம் இந்த கிராமத்தை விட்டு போக வேண்டியிருக்கும் போல. நண்பர்களின் கவலை. அந்த வார்த்தையை கேட்டதும் அனைத்து நண்பர்களும் அமைதியாகிவிட்டார்கள். அவர்கள் குமார் இந்த கிராமத்தை விட்டு போக வேண்டாம் என்று நினைத்தார்கள். நல்ல யோசனை. அப்போது நண்பர்களுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. அவர்கள் கிராமத்தில் இருக்கும் மரங்களில் இருந்து மாம்பழம், கொய்யாப்பழம் மற்றும் மலர்கள் சேகரித்தார்கள். சிறிய கடை. அடுத்த நாள் அவர்கள் கிராம சாலையின் அருகில் ஒரு சின்ன பழக்கடை வைத்தார்கள். கிராம மக்கள் அந்த குழந்தைகளின் முயற்சியை பார்த்து மகிழ்ச்சியுடன் பழங்களை வாங்கினார்கள். உதவி. மாலை நேரத்தில் அவர்கள் சம்பாதித்த பணத்தை குமாரின் அப்பாவிடம் கொடுத்தார்கள். அதை பார்த்த குமாரின் அப்பா மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், உங்கள மாதிரி நல்ல மனசு கொண்ட நண்பர்கள் இருக்கிறதென்றால் எந்த கஷ்டமும் பெரியதல்ல. மகிழ்ச்சியான முடிவு. சில நாட்களில் குமாரின் அப்பாவுக்கு புதிய வேலை கிடைத்தது. அவர்கள் கிராமத்தை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாள் மாலை அந்த 5 நண்பர்களும் மீண்டும் ஆலமரத்தின் கீழ் சந்தித்து மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவினர். ஒளிரும் நட்சத்திரம். முடிவு. மோரல். உண்மையான நண்பர்கள் கஷ்டமான நேரத்தில் உதவுவார்கள். அதுதான் உண்மையான நட்பு.